இது மாதிரி டூரிஸ்ட் வரப்ப அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த ஏரியால. ஸோ இது மாதிரி விஷயம் டெவலப் பண்ணால் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். செம்ம பள்ளமாக இருக்கு. ஆனால் இந்த இடத்துக்கு மழை காலத்தில் யாரும் வந்துடக்கூடாது. டே 3 மார்னிங் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 10 மணி ஆகுது. ஓகே, நான் ஆக்சுவலி எங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே தான் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். இது வந்து என் ஃப்ரெண்டோட வீடு. ஸோ இங்கிருந்து வியூ பாருங்க. பாய் பாய். ஸோ இதான் என்டிஆர் ஊட்டி. ஊட்டியோட டாப்பில் இருக்கோம் நம்ம இப்போ. ஓகே, ஊட்டியோட நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்பேஸ்க்கு வந்திருக்கோம். இது வந்து ஊட்டி லைப்ரரி. இது வந்து ஒரு ஆர்கிடெக்சரான ஒரு இம்பார்ட்டன்ட் பில்டிங் ஊட்டியில். இது வந்து ஆக்சுவலி ஊட்டியில் இருக்கிற எல்லா பில்டிங்குமே பார்த்தீங்கன்னா விக்டோரியன் ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எக்ஸ்க்ளூசிவாக இங்கே தான் இந்த ஸ்டைல் இருக்கும். இங்கே இருக்கிற மோஸ்ட்லி எல்லா ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸும் நாங்கள் காலேஜ் படிக்கும்போது எல்லாத்தையுமே இது டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட். ஆக்சுவலி ரெஸ்டாரண்ட் ஹோட்டலு, ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சிங்க் ஹவுஸ் நல்லாயிருக்கும், அது ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம லைப்ரரிக்கு போகலாம். ஸோ இதுதான் அந்த லைப்ரரி என்ட்ரன்ஸு. அப்படியே காட்டியே வரேன் பாருங்கள். இது பில் பண்ண பீரியட் பாருங்கள், 1859. இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 150 இயர்ஸ். நல்லா இருக்குல்ல? ஆக்சுவலி காலேஜ் டேஸில் வந்தது இது. இதை வந்து காலேஜ் படிக்கிறப்போ டாக்குமெண்ட் பண்ணாங்க. என்டிஆர் பில்டிங். இது அந்த ட்ராஃபி ஒன்று இருக்குது, ஞாபகம் இருக்கா? காலேஜில் ரூபன்ஸுக்கு இது ஃபுல்லாகவே மெஷர் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணாங்க. என்டிஆரா ஃபுல்லாக எல்லாமே பண்ணியிருந்தோம். மெம்பர் என்னன்னு கேட்கணுமா? மெம்பர் அதுக்கு என்ன? கேட்கலாம். ஸோ இதுதான் அந்த பில்டிங். ஸோ அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா ஆமாம், இது வந்து ரீடிங் ஹாலாக இருந்தது ஃபஸ்ட்டு. லைப்ரரியாக இல்லை. அந்த 150 இயர்ஸ்க்கு முன்னாடி தானே. அதுக்கப்புறம் லைப்ரரியாக ஒன்று வேணால் கன்வெர்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து விக்டோரியன் ஆர்கிடெக்சர். கம்ப்ளீட் எல்லாமே பிரிக்ஸு, எக்ஸ்போஸ்டு பிரிக்ஸ். ஆக்சுவலி உங்களுக்கு இது பார்த்தா தெரியுமான்னு தெரியல. எக்ஸ்போஸ்டு பிரிக்கு, பிளாஸ்டிக் கிடையாது இது. ஆக்சுவலி விக்டோரியன் ஆர்கிடெக்சர் என்னென்னா பிரிட்டிஷ் பீரியடில் இருக்கிற ஆர்கிடெக்சர் தான் வந்து அவங்கள்ட்ட இருக்கிற ஆர்கிடெக்சர் ஸ்டைல் தான் வந்து விக்டோரியன் ஆர்கிடெக்சர். ஸோ ஜஸ்ட் அவுட்டில் பார்த்துட்டு வரேன். அவுட்டு பார்த்து வரேன். ஸோ ஏன்னா பிரிட்டிஷ் வந்து பீரியடில் அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்போ எடுத்துனே நம்மளோட இந்தியன் ஆர்கிடெக்சர்ஸில் அவங்களோட அடாப்ட் பண்ண வந்து முடியல. அந்த டிசைனர்ஸ்க்கு அதை ரீட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த வகையாக டிசைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, நம்ம இந்தியன் கிராஃப்ட்மேன்ஷிப், அதாவது எக்ஸிக்யூட் பண்ணுற லேபர்ஸை வச்சு அவங்களோட டிசைன் ஐடியாலஜியை வச்சு நம்மளுக்கு இங்கே இருக்கிற கிளைமேட் கண்டிஷன் தகுந்த மாதிரி இந்த டிசைன் பண்ணாங்க. ஸோ அதனால் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஊர் ஸ்டைலியாக இருக்கும். அதாவது வெஸ்டர்ன் ஸ்டைலியே வந்து இருக்கும், அவங்களோட பிரிட்டிஷ் ஸ்டைலியே இருக்கும். ஸோ அதனால் அந்த விக்டோரியன் ஆர்கிடெக்சர் சொல்லுவோம். தென் லேட்டராக அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இண்டோ சாசனிக் ஆர்கிடெக்சர் டெவலப் ஆச்சு. இண்டோ சாசனிக்னா இந்தியன் ஆர்கிடெக்சர் கல்ச்சரு. தென் அதுக்கப்புறம் பிரிட்டிஷோட அவங்களோட டெக்னாலஜி இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி கிரியேட் பண்ணது தான் இண்டோ சாசனிக். அது லேட்டராக வந்து அது நீங்கள் மெட்ராஸ்லலாம் நீங்கள் பார்க்கலாம் அது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸை. ஓகே, அப்படியே உள்ளே போகலாம். உள்ளே பேச முடியாது, நம்ம இதே போகிறோம். எஸ், ஓகே. இங்கே பார்க்குறீங்களா? இது என்னென்னா உள்ளே வந்து உடன் ஃப்ளோரிங் இருக்கும். ஆக்சுவலாக உடன் ஃப்ளோர் வந்து எலிவேட்டடாக இருக்கும் ஃப்ளோர் லெவலில் இருந்து. ஸோ கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏர் வந்து வென்டிலேட் ஆகிட்டே இருக்கும். எதுக்காகனா எர்த்து கூட கான்டாக்டில் இருந்தோம்னா இந்த எர்த்தோட கிளைமேட்டிக்கல் அந்த சில்னஸ் வந்துட்டு ஃப்ளோருக்கு வந்து லைக் அட்ராக்ட் ஆகும். ஸோ காலுக்கு வந்து ஜில்லுன்னு இருக்கும். அதனால் ஒரு கேவிட்டி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மூலிமா நம்மளுக்கு ஒரு வார்மாகவே இருக்கும். அந்த வுட்டு வந்து வெட்டாகிறது வார்மாக இருக்கும். ஸோ அதுக்காக அந்த நல்ல விஷயம் ஆக்சுவலி மென்ஷன் பண்ணதுக்கு. இது மாதிரி இங்கே ஒன்று இருக்குது, சுற்றியுமே இருக்குது, பில்டிங் எல்லாமே இருக்குது. இது ஸோ பிளின்த்தில் வந்து ரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க.
Hello, sir. How are you, man? No, பயங்கர வச்சு சும்மா வந்து ஓகே வெல்கம் மேன். ஆக்சுவலி நம்மள உள்ள வந்து பெர்மிஷன் இல்லை, எனக்கு வந்து ஒன்லி ஃபார் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான். இது பாருங்க, கோட் வந்தால் கோட் வந்து ரிமூவ் பண்ண வைக்கிறதுக்கு, அம்பர்லாஸ் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பில்டிங்கில் வந்து ஒன்லி வந்து யூரோப்பியன் பிரிட்டிஷ்க்கு மட்டும் தான் வந்து பெர்மிஷன் இருக்குது. அந்த பீரியடில் பிரிட்டிஷ் பீப்புளுக்கு மட்டும், ரைட், அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பெர்மிஷன் இருக்குது. தென் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸா, ஆக்சுவலி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான் இது வந்து இந்தியன்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அது வரையிலும் வந்து இப்போ யாரையுமே வந்து அலோவ் பண்ணல. இப்போவும் மெம்பர்ஸ்க்கு மட்டும், இப்போ நம்ம இவ்வளோ அலோவ் கூட பண்ணல. எக்ஸ்கியூஸ் மீ. இப்போ பார்த்துங்க, மெம்பர் ஆகிறதுக்கு இங்கே இருக்கிற மெம்பர் யாராவது ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணால் தான் மெம்பர்ஷிப் கிடைக்குது. லைஃப் டைமுக்கு 50,000, பர் இயருக்கு வந்து 5,000, ரினியூலுக்கு வந்து 2,500 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இல்லைனா இங்கே வந்து ரேரஸ்ட் புக்ஸ்லாம் வந்து உள்ளே வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து யாரையும் வந்து பப்ளிக் வந்து அலோவ் பண்ணுறதில்ல. இங்கே பார்ப்போம், நமக்கு நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா. இப்போ என் ஃப்ரெண்டு வந்து இப்போ மெம்பர்ஷிப் அப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ என்னோடய காலேஜ் ப்ரொஃபஸர் இங்கே மீட் பண்ணோம். ஸோ அவரும் வந்து இங்கே மெம்பராக இருக்கார். ஸோ அவர் ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மெம்பர்ஷிப் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அவர் கிடச்சதுக்கப்புறமா நம்ம இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அது ஒரு ஆர்கிடெக்சரான சூப்பரான பிளேஸ் தான். ஸோ அங்கே போயிட்டு அந்த இடத்த பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போகலாமா? அப்படியே கார் எங்கே இருக்குது? எடு. ஓகே, இப்போ இன்னொரு ஹெரிட்டேஜ் லொக்கேஷனை காட்டுறேன். ஆக்சுவலி டே 4 எஸ்டே நான் ஃபஸ்ட் டே வந்தப்போ நாங்கள் அங்கே போயிட்டு டின்னர் சாப்பிட்டோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்பேஸு. அது வந்து பீரியாடிக் டேபிள். ஆக்சுவலி ஹிக்கிம் பிரதர்ஸ் புக் ஷாப் வந்து அங்கே இருந்தது, ரொம்ப வருஷமாக இருந்தது. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ், ஏன்னா அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. நான் சொன்னல, இங்கே ஹெரிட்டேஜ் பில்டிங் எல்லாமே ரூயின் ஆகிட்டு இருக்கு. யாரும் அதை கேர் பண்ணுறதே கிடையாது. ஸோ அந்த இடத்த நான் உங்களுக்கு காட்டுறேன், அதுவும் பார்க்கலாம் நம்ம இப்போ. ஸோ இதுதான் அந்த ஸ்பேஸு. இதுதான் இப்போ ஹிக்கிம் பிரதர்ஸாக இருந்தது. இந்த பில்டிங் இது எல்லாமே ஒரே ஸ்பேஸாக இருந்தது அப்போது. இப்போ வந்து இது ஒரு லிட்டில் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கேமரா வந்து நமக்கு அலோவ் பண்ணல. நான் சொல்ல ரிஸ்க். நம்ம போகிற எல்லா மோஸ்டான இடத்துக்குமே பார்த்திங்கன்னா கேமரா வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்னும் எல்லாமே வந்து கொஞ்சம் பாஷான ஜோன்ஸு, அது இல்லாமல் ப்ரைவசி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அங்கே இருக்க பீப்புள். அதனால அதை அலோவ் பண்ண. இன்னும் ஹெரிட்டேஜ் திங்ஸ் வேறு. ஸோ ஃபோனில் கேப்சர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஜஸ்ட் அப்படியே உங்களுக்கு ஃபோனில் காட்டுறேன். ஆக்சுவலாக டே 4 எஸ்டே வந்து நம்ம இங்கே நைட்டு டின்னர் வந்தோம். அப்போயே வந்து பர்மிஷன் நம்மளுக்கு எடுக்க விடலை, அதனால் வந்து எடுக்கலை. ஸோ ஜஸ்ட்டு நான் இந்த இடத்த காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் பீரியாடிக் டேபிள். இது ஒரு ரெஸ்டாரண்ட்டு. ஓப்பன். ஸோ நம்ம பீரியாடிக் டேபிளுக்கு வந்திருக்கோம். ஓகே, நம்ம வந்து ஃபுட் வந்து ஆர்டர் பண்ண போகிறோம். ஸோ இஸ் மை ஃப்ரெண்ட் இங்கே இருக்கார். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டே அன்றைக்கி நாங்கள் நைட் இங்கே தான் வந்து டின்னர் வந்தோம். ஆக்சுவலி நைட் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அது ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறேன். இதுதான் இடம். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலி ஸ்பேஸு. தெரியும் நினைக்கிறேன். ஸோ வெளியே வந்து அவுட்டோர் இருக்குது. நான் அவுட்டோர் வெளியே போகிறப்ப ஆக்சுவலி உள்ளே வரப்போ நான் காட்டியிருப்பேன். நான் வெளியே போகிறப்ப என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓகே, ஃபுட் ஆர்டர் பண்ணிவிட்டு தென் அப்புறம் கனெக்ட் பண்ணுறேன். ஒரு ஃபுட் வந்திருக்கு நமக்கு. இது வந்து காம்ப்ளிமெண்ட் ஆக்சுவலாக. கல் வச்சுருக்காங்க. ஆமாம். ஸோ இது ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது என்ன தெரியுங்களா? வீடு கட்டுற ஜல்லிக்கல். 20 mm ஜல்லிக்கல். அரை ஜல்லி முக்கா ஜல்லியில் முக்கா ஜல்லி ஆக்சுவலி. ஸோ இது வந்து குக்கீஸ். இது வந்து பிளேண்டர் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்டுக்கு அதுதான் கொடுத்துருக்காங்க. இதை கடிச்சா என் பல்லு போய் எதுவுமே சாப்பிட முடியாது. பட் இதுதான் காம்ப்ளிமெண்ட் ஆக்சுவலி. மேபி இட்ஸ் ஃபன், பட் ஸோ திஸ் த வே தட் ட்ரெஸ்ஸிங் த ஃபுட். எப்படி தான் சாப்பிட்றாங்க? எடுத்துகிட்டு சாப்பிட வேண்டியதான். என்ன இலையா? துளசியெல்லாம் இருக்கு. ஓகே. ஓகே, கான்டினென்டல் ஃபுட்டில் என்னென்னா நம்ம இந்தியன் ஸ்பைஸ் எதுவுமே இருக்காது. கான்டினென்ட் கம்ப்ளீட்லி வந்து வெஸ்டர்ன் யூரோப்பியன் ஃபுட்டு. எல்லாமே வந்து சட்டிலாக இருக்கும். எதுவுமே வந்து ஸ்பைக் எது அதிகம் இருக்காது. ஸ்வீட்டாக தான் ரொம்ப அதிகமாக இருக்குது, சால்ட்டாக அதிகம் இருக்கும். எதுவுமே அது அதிகமாக இருக்காது. எல்லாம் ரொம்ப நார்மலாக இருக்கும். ரெண்டாக இருக்கும் சொல்ல போனால்.
நம்ம ஆட்களுக்கு பிடிக்காது யாருமே. பட் எனக்கு கான்டினல் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட். மோஸ்ட்லி கான்டினல் ரெஸ்டாரண்ட் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அதிகமாக. நல்லா இருக்கு. இது சாலட் கொடுப்பான்னு சொன்னாங்க காம்ப்ளிமெண்ட்ரி. ஆக்சுவலி நாங்கள் வந்து இப்போ சிக்கன் அண்டு க்ரீன் ஆப்பிள் சாலட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். தென் அதுக்கப்புறம் லேம் ரேட்டலோலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயின் கோர்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் 2 டேஸில் நாங்கள் போன ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ ஷூட் பண்ணுவோம். அதான் எல்லாமே லேட்டான ஸ்பேஸ். அதனால் வந்து பக்கத்தில் எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் வந்து வாய்ஸ் கொடுக்கணும். இப்போ என்னென்னா இங்கே யாருமே இல்லை. நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு. அதனால் வந்து ரெக்கமெண்ட். அது இன்னொரு விஷயம்னா கேம் அலோவே பண்ணல. பார்க்கிங்கில் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபோனில் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். என்னடா அது பூவா? ஃபுட்டு வரதுக்குள்ள நான் ரெஸ்ட் ரூம் காட்டுறேன். இந்த ரெஸ்ட் ரூம் ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலி இந்த எப்பவுமே நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நான் வந்து செக் பண்ணுற ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு மட்டும் ஸ்பேஸ் எப்படி வந்து காட்டுறேன். ஸோ ரெஸ்ட் ரூம் காட்டுறேன். ஸோ இது வந்து ரெஸ்ட் ரூம். எப்படி இருக்கு பாருங்க. இந்த மிரர். ஸோ ட்ரையாங்கிள் ஷேப் ஃபோல்டபுள் மிரர் கொடுத்துருக்காங்க. டஸ்ட்பின்னு, ரெஸ்ட் ரூம். ஸோ இது ரெஸ்ட் ரூம். ஃபுட் வந்தது. ஸோ சிக்கன் அண்டு க்ரீன் ஆப்பிள் சாலட் இது இருக்குது. ஓகே எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பர். ஓகே நான் ஃபுட் ரிவ்யூர் கிடையாது, அதை இப்போயே சொல்லிடுறேன். எனக்கு ஃபுட்டு பிடிக்கும். இது ரொம்ப நல்லா இருக்குது. எப்படி வச்சா இருக்கு. ஃப்ரெண்டுக்கு வந்து ஆக்சுவலி அதில் என்ன பிடிச்சிருவானுங்க அதில் இந்த க்ரீம் சீசனிங் க்ரீம் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி கான்டினென்ட்டில் அதான் பெஸ்ட் திங். இந்த சீசனல் ஆயிலு க்ரீம் அதில் வந்து ஓனாக அவங்க மேக் பண்ணுவாங்க. எதையும் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி நான் வந்து க்ரீன் ஆப்பிள் வந்து ஃபஸ்ட் டைம் கான்டினென்ட் ட்ரை பண்ணேன். க்ரீன் ஆப்பிள் சாலடு. நான் வந்து ஜென்ரலாக சீசர் சாலடு அதெல்லாம் ட்ரை பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட் டைம். இதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் இருக்குது, க்ரீன் ஆப்பிள் இருக்குது. இதில் பாருங்கள் ஃப்ளார்ஸ் இருக்குது. ஆக்சுவலி ஃப்ளார் போட்டிருக்காங்க. கொஞ்சம் க்ரீன்ஸ் இருக்குது, செரி டொமேட்டோ இருக்குது, ஆலிவ் இருக்குது, அது வந்து ஸ்பினிஷ் இருக்குது, கீரை. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து கீரை இருக்குது. நல்லா இருக்குது. குக்கும்பர் இருக்குது. நம்ம ஆர்டர் பண்ண லேம் ரேட்டோலி வந்துடுச்சு. ஸோ இதுதான் அது. நான் வந்து ஓகே இது வந்து பாஸ்தா. இது வந்து லேம்பை வந்துட்டு வைக்கணும். ஆட்டுக்கறி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து அதோடய ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் பண்ணி மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதாவது ஓகே. எனக்கு இது 2 கை வேணும் சாப்பிட. ஓகே நம்ம லஞ்ச் வந்து முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இப்போ நம்ம வேறு ஸ்பாட்டு கிளம்புறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்த காட்டுறேன். இது பாருங்கள். ஆக்சுவலி உள்ளே வந்து பீரியாடிக் டேபிள் ரெஸ்டாரண்ட் பச்சா எழுதி போகலாம். இது வந்து பீரியாடிக் டேபிள். அப்புறம் இங்கே தான் நம்ம சாப்பிட்டோம். இது வந்து ரெஸ்டாரண்ட். இது வந்து கெஃபே. அது வந்து பேஸ்ட்ரிஸ். அது பேஸ்ட்ரிஸுங்கிறது கேக்கு அது மாதிரி இருக்கிறதெல்லாம். இது வந்து ஜூஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஸ்பேஸ் பாருங்கள். ஸ்பேஸ் பாருங்கள் எப்படியா இருக்குது, அழகாக இருக்குன்னு. ஒரு யூரோப்பியன் ஸ்டைல் ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து நைட் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நான் அந்த இமேஜஸ் ஸ்பேஸ் ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து கலெக்டர் பில்டிங். இது ஊட்டியோட கலெக்டர் பில்டிங்கு.
பிளேஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் பீரியடிக் டேபிள், நம்ம சாப்பிட்ட இடம் அதுதான். ஸோ இது கேஃபே பேஸ்டிஸ் இதெல்லாம் சேர்ந்து கம்பெனி தான். ஸோ இதுதான் ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அது ரொம்ப ஆர்கிடெக்சர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த இடம். அந்த இடத்துக்கு போயிட்டு நான் லாக் வந்து கன்டினியூ பண்ணுறேன்.